ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலிஸ் கிச்சன். அஞ்சலிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பு பாயாசம் செய்ய 1 கப் பருப்பு, பாசிப்பருப்பு, 2 கப் வெல்லம், 1 கப் தேங்காய், 5-6 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுக்கலாம். முந்திரி கொஞ்சம், திராட்சை கொஞ்சம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற பாசிப்பருப்பு சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பருப்பு போடலாம். அது கூட இப்போ நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்து பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயும் ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம். இப்போ அது கூட முந்திரி திராட்சை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா வதங்கிருச்சு. இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துன வெல்லம் நல்லா பருப்போடு கரைஞ்சி வரட்டும். இப்போ நல்லா வெள்ளை கரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரைச்சி நல்லா நைஸாக வச்சுருக்கிற தேங்காயும் இது கூட சேர்ந்து கலந்துக்கலாம். தேங்காயும் பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்மளோட பாயாசம் ரெடி. அவ்வளோதான், நம்ம பாயாசம் ரெடி. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.